ஒரு மனநலம் சரியில்லாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத இந்த பிச்சைக்காரன் ராத்திரி ஆனால் எப்போதும் இந்த கடை வாசலில் தான் வந்து படுத்து தூங்குறான். இந்த கடைக்காரர் மிஸ்டர் கானுக்கோ இவனை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. கடையை திறந்ததும் இவன் மூஞ்சிலியாக முடிக்கணும்னு தண்ணி எடுத்து ஊற்றுறதும், எட்டு உதைக்கிறதும், விரட்டி விடுறதுமா இருந்தார். பக்கத்து கடைக்காரம்மாவுக்கும் இவர் பண்ணுறதை பார்த்து இவர் மேலே கோவம்தான். கேட்பார், யாருமே இல்லைன்றதுக்காக இப்படி பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. இவரோட பொண்ணுக்கோ இவர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் அவர் சாப்பிடும்போது ரொம்ப பசியில் இவன் வந்து ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். சாப்பிட்ற கையிலே அடிக்க போகிறாரு. அவன் ஓடிடுறான். ஒரு நாள் கடையை திறக்கிறவருக்கு ஏதோ யூரின் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா கீழே இவன் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏண்டா, படுத்து தூங்குறது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்றுக்கு போகிறதுக்கும் என் கடை தான் கிடச்சிதான்னு எட்டி ஒரு உத விட்றாரு. கெட்ட வார்த்தையிலையும் திட்டிடுறாரு. தூக்க கலக்கத்தில் அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப பயந்து போய் ஒதுங்கி போயிடுறான். இவர் இவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறான். அவங்க பொண்ணும், ஏன்பா அவன் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணான்னு இப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்குறான். அவரோ, ஏன் ஒரு பிச்சைக்காரனுக்கு எல்லாரும் இப்படி பறிஞ்சு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் அவர் கடையை திறக்கிறாரு. அவன் ஆளையே காணும். அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. அடுத்த நாளும் கடையை திறக்கிறாரு. இப்பயும் அவனை காணும். மூணாவது நாளும் பார்க்குறாரு. ஆளை காணும். சுற்றி முற்றி தேடி பார்க்குறாரு. எங்கேயும் இல்லை. பக்கத்து கடைக்கார அம்மாவோ, என்ன யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் அவனை அடித்து ஒரு ஐடியா விரட்டி விட்டீங்களே, அதான் அவன் மொத்தமாக போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்டர் கானுக்கோ ஒன்றுமே புரியல. நாம ஏன் அவனை தேடுறோன்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது. அப்போ தான் கடை முன்னாடி இருக்கிற சிசிடிவியை பார்க்குறாரு. சரி, 3 நாளைக்கு முன்னாடி ராத்திரி என்ன நடந்துச்சின்னு பார்த்துடலான்னு நினைக்கிறார். கடைக்கு வந்தானா இல்லையான்றது அதில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறார். கடை முன்னாடி யூரின் போயிட்டான்னு அவனை எட்டி உதச்சி கெட்ட வார்த்தையில் திட்டுறதை சிசிடிவியில் பதிவாகிருக்கு. அதை பார்க்குறாரு. அவருக்கே அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவன் ரொம்ப பயந்து ஒடுங்கி போனதையும் பார்க்குறாரு. சரி, ராத்திரி நேரத்துலலாம் கடை முன்னாடி என்ன தான் பண்ணுறான்றதையும் பார்க்குறாரு. காலி வாட்டர் பாட்டிலெல்லாம் கடை முன்னாடி வரிசையை அடுக்கி வச்சுருக்கான். அவனுக்கு அது ஒரு பாதுகாப்புன்னு நினைக்கிறான். ஒரு நாள் ராத்திரி ஷட்டரில் ஸ்ப்ரே பெயிண்டில் ஒருத்தன் கிறுக்கிறதுக்கு வரான். அவனையும் அடித்து விரட்டுறான். இந்த காட்சிகளை பார்க்க அவருக்கு அதிர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது. அவன் காணாமல் போன நாள் இரவு அவங்க பொண்ணு அவனுக்கு சாப்பிட ஏதோ கொண்டு வந்து தராங்க. நாம் பெற்ற பொண்ணு கூட அவங்ககிட்ட இவ்வளோ அன்பாக இருந்திருக்கு, நமக்கு இது தெரியவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு. இவ்வளவு அடித்து விரட்டியுமே நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்கான்னு நினைக்கிறாரு. அப்புறமா ஒருத்தன் போதையில் கடை முன்னாடி வந்து யூரின் போகிறான். அவனையும் அடித்து விரட்டுறான் பிச்சைக்காரன். இப்போ தான் அவருக்கு உண்மை புரியுது. யூரின் போனது பிச்சைக்காரன் இல்லை, எவனோ ஒருத்தன் போதையில் பண்ணியிருக்கான்னு. இதை விட அதிர்ச்சி ஒன்று அவருக்கு காத்திருக்கு. அவன் தான் யூரின் போனதாக நினச்சிக்கிட்டு அன்னைக்கு காலையில் அடித்து விரட்டுறாரு. அன்னைக்கு ராத்திரியும் கடை முன்னாடி தான் வந்து படுத்திருக்கான். அப்போ 2 ஹெல்மெட் கொள்ளையர்கள் கடையோட ஷட்டர் பூட்டை உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை தடுக்கிறதுக்காக 2 பேர்ட்டையும் கடுமையாக சண்டை போடுறான். இதை பார்த்த மிஸ்டர் கானுக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த 2 கொள்ளைக்காரங்களும் இவனை அடித்து கீழே தள்ளி வயிற்றில் எட்டி உதைக்கிறாங்க. பசியிலையும் அடிதாங்க முடியாத வழியிலையும் கதறி அழுகுறான். ஏண்டா பிச்சைக்காரா, நீ என்ன இந்த கடைக்கு ஓனரா? எதுக்குடா நீ கடந்து சாகுறன்னு கேட்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்கள தடுத்துக்கிட்டே தான் இருக்கான். இவ்வளவு நாளாக இதையெல்லாம் போட்டு கூட பார்க்காம அவனை வெறுத்து ஒதுக்கி அடித்து விரட்டிட்டோமே, எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறார் மிஸ்டர் கான். கடைசியாக கொள்ளைக்காரன் ஒருத்தன் கையில் கத்தி எடுத்துட்டான். அதை அந்த பிச்சைக்காரன் கவனிக்கவே இல்லை. பொங்கடான்னு சைகிலே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் கத்தி எடுத்த கொள்ளைக்காரனும் அவன் வயிற்றுலேயே சொருகிட்டான். இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாமல் அந்த பிச்சைக்காரன் நில குழஞ்சி சரிஞ்சிடுறான். உதவி கூட யாருமே இல்லாமல் வயிற்ற பிடிச்சிக்கிட்டே அந்த கடைவாசலில் சரிஞ்சு விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு கதறி அழுகிற மிஸ்டர் கானுக்கு இனி அவன் வரவே மாட்டான்னு தெரியுது. இருக்கும்போது நல்லது செய்கிறவங்களை இந்த உலகம் ரொம்ப கேவலமாக நடத்துது. அவங்க போன பின்னாடி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. அழுக்கும் நாத்தமும் பிடிச்ச அந்த பிச்சைக்காரனை இவர் பெரிய தொல்லையாக நினச்சிருக்காரு. ஆனால் அவன் தான் இந்த கடைக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்கான்றத சிசிடிவியில் பதிவாயிருக்கு. அதையும் கூட பார்க்காம அவனை ரொம்ப தப்பாகவே நினச்சிருக்காரு. இப்போ கதறி அழுதும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது புரியவே இல்லை அவருக்கு.